வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பொறுமையின் பலன். பொறுமையின் பலனை பத்தி புத்தர் கூறும் அறிவுரையை ஒரு சின்ன கதையோடி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ளாக போலாம். ஒரு காலத்தில் பெரிய மலைகளும் பசுமையான வயல்களும் நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் குமார் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையானவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. என்ன குறை என்றால் பொறுமை இல்லாமை. சிறிய தாமதம் வந்தாலும் சிறிய தடைகள் ஏற்பட்டாலும் உடனே கோபமடைந்து மனம் குழம்பி விடுவான். குமார் விவசாயம் செய்து வந்தான். ஒரு வருடம் முழுவதும் கடுமையாக உழைத்தான். விதைகளை விதைத்தான், நீர் பாய்ச்சினான், களைகளை அகற்றினான். ஆனால் அவனுடைய நேரத்திற்கு பருவமழை தாமதமானதால் பயிர்கள் மெதுவாக வளர்ந்தன. நான் இவ்வளவு உழைத்தும் எதுவும் நடக்கவில்லை என்று அவன் அடிக்கடி புலம்பினான். இப்படித்தான் ஒரு நாள் அவன் கோபத்தில் ஒரு இளம் செடியை பிடுங்கி வீசிவிட்டான். இப்படி மெதுவாக வளர்வதை விட இல்லாமையே போகட்டும் என்று கூறினான். அந்த காட்சியை பார்த்து அருகில் இருந்த ஒரு முதியவர் சொன்னார், மகனே, விதை விதைத்த உடனே பயிர் விளையாது. காலத்திற்கேற்ப பொறுமை வேண்டும். ஆனால் குமாரோ அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை. அந்த நாட்களில் புத்தர் ஊராக மக்களுக்கு நற்சொற்களை கூறி வந்தார். அந்த சமயம் குமார் இருக்கும் அந்த கிராமத்திற்கும் புத்தர் அவர்கள் வந்தார். புத்தரின் முகத்தில் அமைதியும் கண்களில் கருணையும் நிரம்பியிருந்தது. குமாரும் புத்தரை சந்திக்க வந்தான். அவன் புத்தரிடம் கூறினான், ஆசிரியரே, நான் மிகவும் உழைக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. எனக்கு கோபமும் மன அமைதியும் அதிகரிக்கிறது. புத்தர் மென்மையாக சிரித்துக்கொண்டு அருகில் இருந்த ஒரு குடத்தில் தண்ணீர் ஊற்றினார். அந்த நீர் கலங்கியது. புத்தர் கேட்டார், இந்த நீரில் உள்ள உன் முகத்தை பார்க்க முடியுமா என்றார். அதற்கு குமார் இல்லை என்றான். புத்தர் அந்த குடத்தை சில நேரம் அப்படியே வைத்தார். மெல்ல மெல்ல கலக்கம் தணிந்து நீர் தெளிவானது. இப்போது உன் முகத்தை இதில் பார்க்க முடியுமா என்று புத்தர் கேட்டார். அதற்கு முடிகிறது என்று குமார் பதிலளித்தான். புத்தர் சொன்னார், இதுதான் மனம். அவசரம், கோபம், அச்சம் இவை மனதை கலக்குகின்றன. பொறுமை மனதை தெளிவாக்குகிறது. புத்தர் பின்னர் அவனை வயலுக்கு அழைத்து சென்று ஒரு சிறிய மாமரம் நிழலில் நின்று கூறினார், இந்த மரம் ஒரு நாளில் வளர்ந்ததா என்று கேட்டார். ஒரு விதை பல வருடங்களுக்கு பொறுமைக்கு பிறகே மரமாகிறது. குமார் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். புத்தர் தொடர்ந்தார், வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு. விதை விதைக்கும் காலம், வளர காத்திருக்கும் காலம், பலன் பெறும் காலம். இந்த மூன்றையும் குழப்பினால் துன்பமே. அந்த நாள் முதல் குமார் புத்தரின் அறிவுரையை மனதில் வைத்துக்கொண்டு பயிர்களுடனே வளரவில்லை என்றாலும் அவன் கோபப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் அமைதியாக தன் வேலையை செய்தான். ஒரு நாள் கனமழை பெய்து முன்பிருந்தாலும் இப்போ எல்லாம் வீணாகிவிடும் என்று புலம்பியிருப்பான். ஆனால் இப்போது அவன் அமைதியாக இது கூட இயற்கையின் ஒரு அங்கம் என்று நினைத்தான். நாட்கள் சென்றன. பயிர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்ந்தன. அந்த வருடம் குமாரின் வயல் மிக சிறந்த விளைச்சலை கொடுத்தது. கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். நீ இவ்வளவு அமைதியாக எப்படி இருந்தாய் என்று கேட்டனர். குமார் சிரித்தபடி கூறினான், பொறுமை எனக்கு புத்தர் கற்றுத்தந்த பரிசு. சில காலத்துக்கு பிறகு குமார் புத்தரை மீண்டும் சந்தித்தான். ஆசிரியரே, இப்போது நான் உணர்கிறேன். பொறுமை இல்லாமல் உழைத்தால் துன்பம், பொறுமையுடன் உழைத்தால் பலன். புத்தர் சிரித்தார். பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, நம்பிக்கையுடனும் அமைதியாக சரியான செயலை தொடர்வதே பொறுமை என்று புத்தர் கூறினார். அந்த நாள் முதல் குமார் கிராமத்தின் மற்ற இளைஞர்களுக்கும் இந்த உண்மையை கூறினான். அவன் வாழ்க்கை மட்டுமல்ல, அவன் மனமும் செழித்தது. கதையின் நெறி. பொறுமை இல்லாத உழைப்பு சோர்வை தரும். பொறுமையுடன் செய்த உழைப்பு வெற்றியை தரும். புத்தர் கூறியபடியே பொறுமையே வாழ்க்கையின் உண்மையான பலம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.